நாம் 91வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடவினை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைனுக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். 14வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இந்த சங்கீதத்துல இந்த 14வது வசனத்தை அவர் தம்மை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அல்லது எதிரிகளினாலே, பலவீனங்களினாலே, போராட்டங்களினாலே, பிசாசினாலே, அல்லது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளினாலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து அவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி வைத்திருக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனம், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை தாக்கி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்துல அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை கர்த்தர் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, கர்த்தர் விடுவிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, கிறிஸ்து இயேசுவாகி அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர்தான் பாதுகாப்பு. ஒருவேளை இன்றைக்கு நாம் எங்கே எந்த தேசத்துல இருந்தாலும் ஒரு காரியமும் தேசமும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் தேவனுக்குள்ளே அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது, அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் இருக்கும்போது அங்கே பரிபூரண பாதுகாப்பை கர்த்தர் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், தேசங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள், பாரங்கள், எப்பொழுது யுத்தம், எப்பொழுது என்ன காரியங்கள் நடக்குமோ என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விடுதலை செய்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர் ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து
நம்மை நீடித்த நாட்களினால் திருப்தியாக்கி பூரண ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் இந்த சங்கீதத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 91வது சங்கீதம் மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒருவேளை நம்மிலே அநேக மனப்பாடமாய் நாம் இதை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருப்போம். ஏனென்றால் இது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். அப்படி நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்யலன்னா இன்றைக்கே நீங்கள் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்து இதிலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு உரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இந்த சங்கீதத்தை எழுதி கொடுத்திருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அநேக சங்கீதங்களிலே நாம் பார்க்கும்போது அந்த சங்கீதங்கள் ஒருவேளை தாவீது பாடின சங்கீதமா இருக்கும், அல்லது ஆரோகண சங்கீதமாக இருக்கும், அல்லது ஆசா பாடின சங்கீதமா இருக்கும், சாலமோனுடைய சங்கீதங்களா இருக்கும், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதின சங்கீதம். இப்படிப்பட்ட சங்கீதங்கள் நாம் இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 91வது சங்கீதம் யார் எழுதினது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த எழுதின அந்த யார் ஆத்தரை அவர் மறைத்து அவரே இந்த இடத்துல அவர் நம்மோடு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருச்சபைக்கு இந்த சங்கீதத்தை அவர் எழுதி கொடுக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கலாம். இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய வேதாகமத்தை நீங்க வைத்திருந்தீங்கள் என்றால் நாம் அந்த வேத பகுதியிலே வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் அவன் நிரம்பி தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் தேவனை எப்படி பின்பற்றுகிறேன், தேவனுடைய பிரசன்னத்துல எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அதை உணர்ந்து அவன் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலே அவன் ஆராதிக்கிறதை இந்த முதல் 2 வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த தேவ மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் நினைத்து அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். உன்னதமானவருடைய மறைவில இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை, அவருக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தேவ மனுஷன் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவது என்றால் என்ன அர்த்தம்? நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களை கர்த்தர் அங்கே வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அங்கே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினார். அப்படி அவர்களை நடத்தும் போது அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார்கள். அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்கெல்லாம் போகுதோ அங்கே அவர்கள் அந்த மேக ஸ்தம்பத்திற்குள்ளே அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ளே தங்களை அர்ப்பணித்தவர்களாக அதை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த வேத பகுதியின்படி சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவது என்பது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை அநேகர் நினைக்கிறது என்னன்னா, நம்ம போற இடத்துல எல்லாம் தேவன் அந்த நம்மை பாதுகாத்து கொள்வார் அப்படி என்று சொல்லி அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செல்லும் போதுதான் தேவனுடைய நிழல் நம்மை பாதுகாத்து கொள்ளும்.
தேவனுடைய பிரசன்னம். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த தேவனுடைய நிழலை விட்டு, தேவனுடைய ஆலோசனையை விட்டு அவர்கள் பின்வாங்கினார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து அநேகர் மடிந்து போனதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற வாழ்க்கை, தேவனால் நடத்தப்படுகிற, தேவன் நடத்துகிற பாதையிலே அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை என்று சொல்லி 2வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். அங்கே அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நீர் என்ன அடைக்கலம், ஆண்டவரே நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என்னை பாதுகாத்தவர், நீர்தான் என் கோட்டை, பிசாசு என்னை தொடாதபடி எனக்கு அரணாக கோட்டையாக இருந்து என்னை, என்னுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நீர்தான் என் தேவன், நீர் என் தேவன், நீர்தான் என் கர்த்தர், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிறைவேற்றுகிறேன், நீர் என் தேவன் என்று சொல்லி அவன் ஆராதிக்கிறான். அதோடு கூட மட்டுமல்ல, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி சொல்கிறேன், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நான் உண்மையே நான் நம்பி இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் ஆவியிலே அவன் நிரம்பி அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறதை, மகிமைப்படுத்துகிறதை, ஸ்தோத்தரிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் அந்த முதல்ல உள்ள 2 பகுதிகள். தொடர்ந்து நாம் மற்ற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து நாம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த தேவ மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த தேவ மனுஷன் தன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற மற்றொரு மனிதனோடு கூட அவன் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தரை ஒரு மனிதன் சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அவனை எப்படி பரிபூரணமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி அங்கே அவன் தன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு அவன் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, ஒரு மனிதன் தேவனை சார்ந்து வாழ்கிறதினால் வருகிற ஆசீர்வாதத்தின் உறுதியை குறித்து அவன் சொல்லுகிறதை நாம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தேவனை பரிபூரணமாய் சார்ந்து வாழும்போது தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை எல்லாம் பரிபூரணமாய் நிறைவேற்றுவார். அதனால்தான் அங்கே சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன், கர்த்தரை ஆராதித்த தேவ மனிதன், அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மற்றும் ஒரு மனிதனை பிரயாண யாத்திரையிலே அவர் கொண்டு சேர்க்கிறார். இந்த தேவ மனிதன் அவன் சொல்லுகிறான், அந்த மனிதனை பார்த்து அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நீ அவரை பரிபூரணமாய் சார்ந்து வரும் பொழுது, நீ தேவன் மீது பரிபூரணமாய் சார்ந்து வரும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாய் நிறைவேறும். எவ்வளவு ஒரு தைரியமாக அந்த தேவ மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் அங்கே உறுதியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உறுதியாய் சொல்லுகிறார், அவர் உன்னை காத்துக் கொள்ளுவார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்பு வைப்பார். அதோடு கூட மட்டுமல்ல, 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடிக்கொள்ளுவார். நீ அவரை பரிபூரணமாய் சார்ந்து நீ தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீ வந்து விடும்போது அவர் உன்னை காத்துக் கொள்ளுவார், தம்முடைய சிறகுகளுக்குள்ளே உன்னை மூடிக்கொள்ளுவார். நீ அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருப்பாய். அதோடு கூட மட்டுமல்ல, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவர் உன்னை நடத்துவார். உன்னை கேடகத்துக்குள்ளே வைத்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உனக்கு அவர் கேடகமாக இருந்து விசுவாசத்தை கொடுத்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார் என்று சொல்லி
அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான். அதோடு கூட 5, 6, 7 நாம் பார்க்கும்போது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலிலே நடக்கும் அம்புக்கு, இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல எப்பொழுதிலும் தேவனுடைய பாதுகாப்பு உனக்குள்ள இருக்கும். நீ பயப்பட தேவையே இல்லை. நீ எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை. நீ தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி நீ பயப்படாதபடி அவருடைய செட்டைக்குள்ளே நீ உன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்துக் கொள்ளலாம். உன்னை எந்த ஒரு வல்லமைகளும், இரவில உண்டாகுகிற வல்லமையா இருக்கலாம், பகலிலே வருகிற வல்லமைகளாக இருக்கலாம், அல்லது மத்தியானத்திலே வருகிற அந்த பாழாக்குகிற சங்காரமா இருக்கலாம், எந்த ஒரு வல்லமையும் உன்னை தொடுவதில்லை, நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்ல, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் பிரச்சனைகள், போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவலாம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனங்கள், போராட்டங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வீசாக்கள்ல அல்லது வேலைகள்ல எதுவாக இருந்தாலும் அவைகளை நீ உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து அதனுடைய கிரியைகள் பரிபூரணமாய் அழிக்கப்பட்டு தேவன் உன்னுடைய எதிரிக்கு எதிரியாக இருந்து அதனுடைய கிரியைகள் உன்னை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி, இந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பாரத்தோடு கூட தன்னுடைய வனாந்தர யாத்திரையிலே பிரயாணம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு அங்கு தேவனை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அங்கே சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஆராதிக்கும் போது தேவன் அவனுடைய வாழ்க்கையில அநேக வழிப்போக்கர்களை அனுப்புகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அப்படி அந்த வழிப்போக்கர்களை அனுப்பும் போது அந்த தேவ மனுஷன் எப்படி அவனுக்கு கர்த்தரை குறித்து அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த வேத பகுதி சொல்கிறது, அந்த மனிதன் தேவனை பரிபூரணமாய் சார்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே தான் பெற்ற ஆசீர்வாதத்தை அவன் உணர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் ருசித்து அதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் தருவார் என்று சொல்லி அங்கே இந்த மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் உறுதியாய் சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் எத்தனையோ வழிப்போக்கர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய அனுதின பிரயாணங்களிலே எத்தனையோ மக்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர் வருகிறார்கள். ஊர்ல இவ்வளவோ உறவினர்கள் இருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, இன்றைக்கு பயத்துக்குள்ள, இன்றைக்கு தேவனற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாததினாலே பயத்திலும் பயத்தின் அடிமைத்தனத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எப்படி தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிவிக்கிறோம்? இந்த தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், சார்ந்து கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உறுதியாக நடக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடித்து அந்த கடைசியில அந்த வசனம் சொல்கிறது, அவர் மற்றவர்களை போல வேத பாரகர்களை போல அவர் பேசாதபடி அவர் எப்படி பேசினாராம், அவர் அதிகாரமுடையவராக அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரமுடையவராய் போதித்தார். தேவனை பரிபூரணமாய் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தேவனுடைய வல்லமையை பரிபூரணமாய் உணர்ந்த தெய்வகுமாரன் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை அவர்
அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கணும். யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அந்த கானானிய ஸ்திரியோடு கூட பேசுகிறார். அவளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். அவள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவுடனே ஊருக்குள்ள இருந்த அநேகரை அவள் கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவள் அநேக ஊர்ல இருந்து வந்தவுடனே கிறிஸ்து அவரோடு கூட பேசுகிறார். அந்த மக்களோடு பேசி அவர்களை எல்லாரையும் சுவிசேஷத்திற்குள்ளே நடத்துகிறதை நாம் யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, நாங்கள் நீ எங்களுக்கு சொன்னதினால அல்ல, அவருடைய வசனத்தை, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டோம். அந்த உபதேசம் எப்படி இருந்தது? அது அதிகாரமுடையதா இருந்தது. அது தேவனுடைய வல்லமையை எங்கள் மத்தியிலே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை எங்களை பரிபூரணமாய் தேவனுடைய வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகிறதை நாம் யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் பிறரிடத்துல சொல்லும் போதே அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை நம்மகிட்ட சொல்லும் போதே நாமும் அவர்களோடு கூட அந்த பிரச்சனைக்குள்ள போய் நம்மையும் அந்த பிரச்சனை தாக்கி விடுகிறதை எனக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவ மனுஷன் தன்னோடு கூட யாத்திரையில ஈடுபடுகிற, பிரயாணத்துல ஈடுபடுகிற அந்த மனிதனுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுக்குள் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து அவன் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த கவுன்சில் அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், அவருடைய கவுன்சில் எல்லாமே அங்கே பேதுருவையும் யோவானையும் அவர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் படிப்பறியாதவர்கள், அவங்க 2 பேரும் படிப்பறியாதவர்கள், அவர்கள் பேதமை அல்லவர்கள், பேதமையா இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தேவனை பரிபூரணமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து தேவனை ஆராதிக்கும் போது, அவன் மூலமாய் சத்தியம் அறிவிக்கப்படும் போது, அங்கே அந்த சத்தியத்தை கேட்கிற மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். 9வது வசனம். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆமென். இப்போ அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்ன அந்த மனிதன் இப்பொழுது என்ன பண்ணா? அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் இப்ப என்ன சொல்றான்? எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ இப்ப என்ன பண்ணா? உனக்கு தாபரமாய் கொண்டாய். என்னை நடத்தி என்னை ஆசீர்வதித்தவர் அந்த தேவனை நீ உனக்கு தாபரமாய் கொண்டாய் என்று சொல்லி அந்த மனிதனை தேவனுக்குள்ளே அவன் நடத்தி விட்டதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதி. அப்ப அவனை தேவனுக்குள்ளே நடத்தி விட்டான். எனக்கு அடைக்கலமாயிருந்த உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டாய். இது மாலை நேரத்துல இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள யாரையாவது நாம் நடத்தி இருக்கிறோமா? இன்னைக்கு பார்க்க போகும்போது அநேக ஆராதனைகள், இன்னைக்கு அநேக கேசட் வெளியாகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாடல்கள், அநேக பாடல்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா பாடல்களையும் அந்த மியூசிக் இல்லாதபடி கேட்ட அவைகள் எல்லாமே இமோஷனலா கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஆராதனைகள், ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற ஆராதனைகள், எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஆராதனைகள் இன்னைக்கு அநேக டைம்ல அவைகள் ஒரு எமோஷனலாகி
மனிதனை ஒரு எமோஷனலுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஒருவேளை ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னாரு, அந்த நாட்களில ஈவன் இந்தியால கூட பாடல்கள் எழுதுகிறவங்க எப்படி பண்ணுவாங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல அவர் கொடுக்கிற வார்த்தையை அவர்கள் பாடலாக பாடுவார்கள். ஆனா இன்றைக்கு போடுகிற பாடல்கள், இன்றைக்கு வருகிற பாடல்கள், இதுக்கு எல்லாமே அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு மூத்த ஊழியர், தமிழ்நாட்டில இருந்து வந்த மூத்த ஊழியர், அவர் சொன்னார், இன்றைக்கு வருகிற பாடல்கள் எல்லாமே மியூசிக்க வச்சு அடிச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தவாறு பாடல்களை எழுதுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை, அவர் என்னோடு கூட அந்த காரியத்தை அவர் சொன்னார். அப்ப இன்றைக்கு நடக்கிற பாடல்கள் எல்லாமே ஆட்டங்களுக்கும் பாட்டங்களுக்கும் போய் அது மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியாக அவனை அழிவுக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவ மனிதன், தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்த தேவ மனிதன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட அந்த தேவ மனிதன், அவன் ஆராதித்த அந்த ஆராதனை, அவன் சொல்லுகிற அந்த சத்தியத்தின் மூலமாய் ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அமெரிக்க தேசத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம், நம்ம எப்படியாவது ரீச் அவுட் பண்ணிடணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடணும், மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் வேதபாரர்கள், பரிசேயர்கள் அப்படிதான் இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வானலாவியத்தான் போய் துத்தி பார்த்து தேடி பிடிச்சு ஒருவனை அகப்பட்ட உடனே அவனை என்ன பண்ணுகிறீங்க, உங்களை விட நீங்க அவனை நரகத்தின் மகனாய் மாற்றி விடுகிறீர்கள் என்று சொல்லி அவர் பாரத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு அநேக காரியங்கள், இன்னைக்கு அநேக ஆலயங்கள் அப்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் போது அங்கே தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தன்னுடைய உள்ளத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன், தன்னுடைய தனிமையிலே கர்த்தரை ஆராதித்து மைமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், அவன் கிறிஸ்து இயேசுவை அவன் அறிவிக்கும் போது அவன் அந்த நபரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்துல மல்கியாவின் புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கும்போது 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வசனம் கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அவர்கள் எதை குறித்து பேசுவார்கள்? அவர்கள் கிறிஸ்துவை குறித்து, கர்த்தரை குறித்து பேசுவார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறதை குறித்து பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசுகிறதை என்ன பண்ணுவாரா, கர்த்தர் கவனித்து கேட்பார். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு நாம் பேசுகிற காரியங்கள் ஒருவேளை இன்னைக்கு அநேக டைம்ல பிறரை பற்றியதா இருக்கும், அல்லது ஒன்றுக்கு உதவாத காரியங்களா இருக்கும். இந்த சாரி எங்க வாங்கினீங்க, இந்த காரியத்தை என்ன பண்ணீங்க, இந்த சாப்பாடு எங்க சாப்பிடலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சூழ்நிலையிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த வேத பகுதியை நான் வாசிக்க கேட்ட மல்கியா 3:16, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அவரை கவனித்து கேட்பார். இப்ப இந்த 2 கர்த்தருடைய பிள்ளைகளும் இவர்கள் இப்ப இந்த தேவ மனுஷனை கர்த்தருக்குள்ளே நடத்தின அந்த தேவ மனுஷன் இப்பொழுது அவன் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினால உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
10வது வசனத்துல சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எது ஆகையால்? நீ தேவனை உனக்கு தாவரமாய் கொண்டாய். நீ தேவனை உனக்கு தாவரமாய் கொண்டால், ஆகையால் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னுடைய வழிகளிலெல்லாம் உன்னை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை காத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்ல, 13வது வசனத்துல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா என்று சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் லூக்கா 10வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 10:19 கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த எல்லா வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வளமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அங்கே தன்னை நம்பி பரிபூரணமாய் தன்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிறவனுடைய வாழ்க்கையில அங்கே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அவன் சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிப்பதற்கான அபிஷேகம், தேள்களை மிதிப்பதற்கான அபிஷேகத்தை கொடுத்து சத்துருவின் ஒரு வல்லமை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இங்கே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணித்து அவன் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் எல்லா கிரியைகளையும், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அங்கே தானியேல் அவங்க கெபிக்குள்ள போட்ட உடனே கர்த்தர் அங்கே சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் பரிபூரணமாய் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தின மக்களுக்கு நாம் சொல்ல கர்த்தர் இந்த வேத பகுதியை அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அங்கே 14வது வசனத்திலிருந்து அதைத்தான் நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். நாம் பார்த்தோம் மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். தேவனுக்குள்ள அந்த மனிதனை நடத்தின அந்த தேவ மனுஷன் அங்கே அவன் எதை குறித்து பேசுகிறான்? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, கர்த்தருக்குள்ளே வருகிற ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்குள்ளே அவன் வந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் பேசிக்கொண்டு போது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிற தேவன் அங்கே என்ன பண்ணுகிறார்? அவர்களோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவளோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், கர்த்தரை குறித்து பேசுகிறார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பேசுகிறார்கள், கர்த்தருக்குள்ளே நடக்கக்கூடிய வாழ்க்கை குறித்து பேசுகிறார்கள். அவர்களுடைய கான்வர்சேஷன்ல கர்த்தர் இடைப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தான் 14வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்கிறார், அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியா, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியா, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மாலை நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன போராட்டங்கள் இருக்கலாம், விடுவிப்பேன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்பதான் விடுதலை தேவை. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அவர்கள் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கலாம்? தடைப்பட்ட ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், குழந்தை பெற முடியாதபடி ஒருவேளை கர்ப்பத்தை பிசாசு தடை செய்து வைத்திருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், டாக்டர்கள் ரிப்போர்ட் எதிர்மறையாக இருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்திலே வாஞ்சியாயிருக்கிறபடியால், அவன் என்னிடத்திலே வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதம் முழுவதும் பார்க்கும்போது தேவன் விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார். கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அதற்கு கொடுக்கிற ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் கர்த்தர் கொடுக்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால். ஆங்கில வேதாமத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he has set his love upon me. அவன் என் மீது தன்னுடைய அன்பை பூரணமாய் பதித்து விட்டான். அவன் என் மீது தன்னுடைய பூரணமான அன்பை பதித்து விட்டான். ஒரு மனிதன் நம்முடைய முழு அன்பையும் தேவன் மீது பூரணமாய் பதிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை விடுவிப்பேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவர் இடைப்பட்டு அவர் இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள், பாரங்கள், ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கட்டுகள், ஏன் இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த பயங்கள்? இதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த வேதாகமத்துல கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை. அவர்கள் தேவனை நேசிக்காததினாலதான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 81வது சங்கீதம் 11வது வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அப்படி செவி கொடுத்தா கர்த்தர் நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு. தொடர்ந்து நீங்க அந்த 81வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை விரும்பி என் மீது தன்னுடைய பூரண அன்பை அவன் பதித்திருக்கிற பட்சத்துல நான் அவனுடைய எதிராளிக்கு நான் எதிராளியாய் இருந்து அவனை நான் சீக்கிரத்திலே நான் தாழ்த்தி போடுவேன் என்று சொல்லி அங்கே 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 81:14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உடைய பூரண அன்பு தேவனை நாம் நோக்கி இருக்கும் போது, எனக்கு அநேக டைம்ல நாம் தேவனை நேசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதிகளை நான் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி 91:14 கர்த்தர் சொல்லுகிறார், he set his love upon me. நம்ம தேவன் மீது பரிபூரணமாய் நாம் நம்முடைய அன்பை வலது பக்கமோ இடது பக்கமோ யார் பக்கமும் திருப்பாதபடி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய கண்களை பதித்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய இருதயத்தை பதித்து விட வேண்டும். உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்கும். நாம் 1 யோவான்ல வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் காரியம், மாம்சம், இச்சைகள், இவளெல்லாம் நம்மை உலகத்திற்கு நேராக இழுக்கும். நம்முடைய மாம்சத்தை வெளிப்படுத்துவதற்கு அவைகள் இழுக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை பரிபூரணமாய் நேசித்து தேவன் மீது பரிபூரணமாய் அன்பு செலுத்தி அவரோடு கூட நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில பூரண விடுதலையை கர்த்தர் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அநேக ஊழியங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள். அதற்கு காரணம், அந்த பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறணும்னா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்க வேண்டும். வாஞ்சை என்பது பூரணமான அன்பு. ஆங்கில வேதாகமத்துல மிக அழகாக அந்த வேத பகுதியிலே அங்கே எழுதப்பட்டிருக்க, he has set his love upon me.
அவர் மீது பரிபூரணமா, கர்த்தர் மீது இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன போராட்டங்கள் இருக்கலாம், தேவன் மீது பரிபூரணமாய் நம்முடைய அன்பை பதித்து விடும்போது, தேவன் மீது அன்பு பதித்து விடுகிறது என்றால் என்ன? தேவன் இல்லாத இடத்துல நாம் இருக்கவே மாட்டோம். என்னை யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவன் இல்லாத காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இல்லாத காரியங்கள், தேவனற்ற காரியங்களுக்கு நாம் போறோம், நம்முடைய நேரங்களை செலவு பண்றோம். எனக்கு இங்க போனா சந்தோஷம், எனக்கு இங்க போனா எல்லாமே வீணாய் போய்விடும் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மடி நாம் அறிந்து கொள்ளலாம். அவைகள் எல்லாமே நம்மை கட்டுகளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் நம்மை கொண்டு போய்விடும். இன்னைக்கு தேவன் மீது, தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாம் சொன்னா, நாம் பரிபூரணமாய் நாம் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய அன்பை பெற்ற நாம் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய அன்பை பெற்ற நாம் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் திருப்பி அவரை நாம் நேசிக்க வேண்டும். முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினால நாம் என்ன பண்ணணும்? அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய அன்பை அங்கே தேவன் பவுல் அப்போஸ்தலனை சந்தித்த போது தமஸ்குவுக்கு போற பாதையில உடனடியாக அந்த அன்பு அவரை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராய் பரிபூரணமாய் அவர் திருப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் அவரை எழுதச் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3:7 எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகள்? எனக்கு அநேக காரியங்கள் லாபமானவைகள். ஆனா அந்த லாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். அவர் 11வது வசனத்துல சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:11 அவைகளை நான் குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஏன் அப்படி அவர் சொல்ல அவரால் முடிந்தது? அந்த அன்பு அவரை நெருக்கி ஏவினதினால, கிறிஸ்துவின் அன்பு அவருக்கு முன்பதாக இருக்கிறதினால, அவர் கிறிஸ்துவின் அன்பிலே தன்னுடைய முழு சிந்தையை அவர் வைத்ததினால இந்த உலகத்துல லாபமாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு அநேக டைம்ல இன்னைக்கு கிறிஸ்தவ சூழ்நிலையில நாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன இங்க போனா என்ன கிடைக்கும்? நம்ம இந்த காரியம் செய்தா இவர்களை பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த காரியத்தை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். இவைகள் எல்லாமே அந்த நிலையை நாம் மாற்றப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, எனக்கு லாபமான காரியத்தை நான் ஒரு நாளும் செய்யறதில்லை. நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த தேவ மனுஷன் தேவனுக்காக வாழ்ந்ததினால அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 27:23 நான் வாசிக்கும் போது அங்க கப்பல் சேதம் வந்து விட்டது. அந்த கப்பல் சேதத்துல கப்பல் உடைந்து நீ எல்லாருமே சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அங்கே
கர்த்தர் அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்காக சொல்லுகிறார். தேவன் மீது தன்னுடைய பரிபூரண அன்பை வெளிப்படுத்தின அந்த தேவ மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுவதற்கு அங்கே தன்னுடைய தூதரை அனுப்பி அவர் இவ்விதமாய் சொல்கிறார். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27, 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். ஆமென், ஆமென். அங்கே பவுல் அப்போஸ்தலன்ட்டாங்க, தேவ தூதன் சொல்றாங்க, பயப்படாதே, தேவன் உன்னை காத்துக் கொள்ளுவார், தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். உன் நிமித்தமாக இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28 நான் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது தொடர்ந்து அவர்கள் மெலித்தா அந்த தீவுக்கு போறாங்க. அங்கே அந்த விரியன் பாம்பு அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய கையை கவ்வி கொள்ளுகிறது. எல்லாரும் சொல்றாங்க, இவன் மரித்து வீங்கி போய் சாவான்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன பண்றார், அந்த விரியனை எடுத்து போட்டு தீயில தூக்கி போட்டு அவர் இருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தீங்கு தொடாதபடி அங்கே தேவன் அவரை பாதுகாத்துக் கொள்ளார். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் நாம் வாஞ்சியா இருக்கும்போது தேவனை பரிபூரணமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசித்து அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் போது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் தாக்கங்கள், உலகத்தை குறித்த மேன்மை பாராட்டுகிற காரியங்கள், இவற்றையெல்லாம் நாம் விட்டு நாம் தேவனுக்கு நேராய் நம்முடைய அன்பை பரிபூரணமாய் நாம் நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த போராட்டங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய அன்பை தேவனுக்கு நேராய் நாம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது நாம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4, 5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விருந்து சாலைக்குள்ளே போனேன், நான் விருந்து சாலைக்குள்ளே போனேன், ஆனா என் மீது பறந்தது என் நேசருடைய கொடி, என் நேசருடைய கொடி. நான் உலகத்துக்குள்ளே போனேன், உலகத்தின் வாசனை என்னை மேற்கொள்ளவில்லை, உலகத்தின் காரியங்கள் என்னை இழுக்கவில்லை. ஏனென்றால் என் மீது பறந்த கொடி என் நேசருடைய கொடி, அந்த அன்பின் கொடி. அந்த அன்பின் கொடி என்னை அவருக்கு நேராய் என்னை இழுத்து விட்டது என்று சொல்லி அங்கே அந்த சுனேமித்தியாள் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4, 5. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். ஆமென். ஆமையா, அந்த நேசத்தால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன். அந்த தேவனுடைய அன்பு, என்னுடைய கண்கள், சிந்தைகள் எல்லாமே தேவனுடைய அந்த அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கும் போது நான் அவரே நோக்கி, எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள், அழுத்தம், பாரம், இந்த உலகத்துல எனக்கு லாபம் கிடைக்கணும், எனக்கு இந்த காரியம் வேணும், அதுவல்ல, நான் தேவனை பரிபூரணமாய் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு வாலிபன் அவரை கேட்கிறான், எனக்கு கற்பனைகள் எந்த கற்பனை பெரியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமத்தோடும், உன் முழு பலத்தோடும் நீ அவரில் அன்பு கூறுவாயாக. அதுதான் பிரதானமான கட்டளை. பழைய ஏற்பாட்டில் அது சொல்லப்பட்டிருக்கிறது,
உறுதி ஏற்பாட்டிலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒரு நாள் தன்னுடைய காரியங்களை மாற்றுவதே கிடையாது. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்கிறார், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்ப தேவனை பரிபூரணமாய் நேசித்து நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நிரப்பப்பட்டு நாம் பிறனையும் நேசித்து பிறனுடைய வாழ்க்கையில நாம் அவனுக்கு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். நாமும் அந்த அன்பை பெற்ற நாமும் நம்முடைய சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது அந்த பகுதியில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்ய வேண்டும்? முதல்ல ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும்னா, ஒரு மனிதனை நாம் நேசித்தோம்னா அவனுக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது, அவனுக்கு கிறிஸ்துவை நாம் கொடுக்க வேண்டும். அதான் ஒரு மனிதனை நாம் உண்மையா நேசிக்கிற நேசத்திற்கு ஒரு அடையாளம், நாம் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். நாம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் ஜெப நேரத்துல அவர்கள் ஆலயத்துக்கு போறாங்க. அங்கே அவர்கள் அவனை பார்த்து சொல்றாங்க, என்னை உற்றுப்பார் என்று சொல்றாங்க. பேதுரு சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிறது ஒரே நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் எனக்கு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனை நான் உண்மையா நேசித்தோம்னா, அல்லது நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நம்முடைய பெற்றோரா இருக்கலாம், நாம் அவர்களை உண்மையா நேசித்தோம்னா நாம் அவர்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் அன்பு கூறுவது, ஒருவேளை நாம் அநேக டைம்ல நாம் என்ன நினைக்கிறோம், நாம் பிறனுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லி, அவனுக்கு சாப்பாடு கொடுப்பது, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, இதெல்லாம் நான் நினைக்கிறோம். இதை நம்ம மட்டும் செய்யல. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்லாண்டாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக கர்த்தரை அறியாதவங்க, விக்கிரக ஆராதனை செய்யறவங்க, இன்னும் முஸ்லிம்கள், இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது அல்ல, முதல்ல ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்துவை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவனுக்கு என்ன பண்ணணும், பிசிக்கல் நீடா அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். முதல்ல கிறிஸ்துவை கொடுத்துட்டு அடுத்து அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவையோடு இருக்கும்போது அவனுடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2:15. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவளை அவர்கள் கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அந்த வேத பகுதியை ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு மூலமாய் ஆரம்பிக்கிறார். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அப்படின்னா முதல்ல அவனை எப்படி பண்ணணும், அவனை கிறிஸ்துவை அவனுக்கு கொடுத்து அவனை சகோதரனாய் சகோதரியாய் மாற்றான். அதான் கர்த்தர் சொல்லுற ஒரு சிறியன் என்று சொல்லி சொல்லுகிறார். அநேகர் இன்றைக்கு ஏதோ நம்ம பிறருக்கு உதவி செய்தா பரலோகத்துல கர்த்தர் நமக்கு அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு நீ உதவி செய்த, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன் அப்படின்னு அது அல்ல. முதல்ல கொடுக்க வேண்டியது கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை கொடுத்துட்டு அதன் பிறகு அவனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு என்றால்
நம்முடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்துவை கொடுக்கணும். கிறிஸ்துதான் ஒருவனுக்கு ஜீவன். கிறிஸ்துதான் ஒருவனுக்கு ஜீவன். அப்ப ஜீவனை கொடுத்து அடுத்து கிறிஸ்துவை அவனுடைய வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து மார்க்கு 12வது அதிகாரம் 29:30 அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். வாசிக்கலாம். மார்க்கு 12:29-30. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனையில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். 31. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமென். 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 கர்த்தர் சொல்லுகிறார், அது முதல்ல கற்பனை, அதுதான் மெயினானது. அதை விட்டுறக்கூடாது. இதற்கு ஒப்பான ஒரு கட்டளை என்னன்னா, அந்த அன்பை பெற்ற நான் அவருடைய அன்பினால் மற்றவனை அந்த அன்பை கொடுத்து நான் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை நேசிக்கிற அந்த ஒரு அன்புக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் விடுதலை மட்டும் அல்ல, அவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2:9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இடத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். 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 அப்ப இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள்ள அதிகமாய் அன்பு கூற நாம் கர்த்தர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு அதிகமாக ஆக நாம் உன்னத பாட்டுல வாசிக்க கேட்டது போல உலகத்தின் காரியங்கள் நம்மை விட்டு பரிபூரணமாய் அகற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அன்பை இன்றைக்கு கர்த்தர் மணவாட்டியாகிய திருச்சபையில அவர் எதிர்பார்க்கிறதை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து அதிலிருந்து நாம் பரிபூரணமாய் வெளிவர வேண்டும் என்றால் நாம் தேவனை பரிபூரணமாய் நேசிக்க, நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம் கர்த்தர், அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கைக்கு வர கர்த்தர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது, நாம் வேகமா முடித்து விடலாம். 2வது, அதே வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நாம் கர்த்தரை நேசிக்கிற அந்த நேசம். 2வது, அந்த நேசம் நமக்குள்ள எப்படி வருகிறது? அவரை குறித்து அறிகிற அறிவுதான். அவரை குறித்து அறிகிற அந்த அறிவினால் அந்த நேசம் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி திருமணமான புதிதுல கணவன் மனைவிக்குள்ள ஆரம்ப நாட்களை விட நாம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி நாட்கள் ஆக ஆக அவருடைய அன்பு வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அப்படி இல்லைன்னா அவைகள் எல்லாம் லஸ்டா மாறி விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த உண்மையான அன்பு அந்த ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன்
தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து கொண்டதை குறித்து அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:10 அவர் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்து கொள்ளுவேன். அந்த அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாவற்றையும் நான் குப்பையுமா எண்ணுகிறேன். தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தேவனை நாம் நேசிக்க முடியவில்லை? நம்ம சொல்றோம், ஆண்டவருக்காக நான் ஜீவனையை கொடுப்பேன்னு சொல்லுவோம், பேதுருவை போல சொல்றோம். ஆனா நாம் தேவனை பரிபூரணமாய் அறிந்து கொள்ளவில்லை. தேவனை அறிந்து கொண்டாதான் அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும். தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, தேவனை எப்படி நாம் அவருக்குள்ள வளருகிறோமோ, அதுதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல அன்பு ஊற்றப்படும். தேவனை அறிந்து கொள்வது நம்முடைய வேத தியானம், தனிப்பட்ட வேத தியானம், நம்முடைய ஜெப வாழ்க்கை. 2வது, வேதத்தின் சத்தியத்தை நம்ம கேட்கணும். நல்ல பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தேவனை நேசிக்க முடியல? ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு இல்லை. தேவனை குறித்த அறிவு இல்லாதபடி ஒருவனாலும் தேவனை நேசிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒர்ஷிப்னா கூட்டம் போயிருது, பாட்டு பாடி ஆடுறாங்க அப்படின்னு சொன்னா போயிருது. ஆனா தேவனை குறித்த பூரணமான வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நாம் என்ன பண்றதில்ல, நாம் அந்த காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்கறதில்லை. அதனால்தான் தேவனை நாம் உண்மையாய் நேசிக்க முடியவில்லை. அங்க இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சீஷர்களோடு சொல்றாரு, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க அதை பண்ணாததினால அவர்கள் விழுந்து போனதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் என்ன பண்ணணும்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே அவர் எழுதுகிறார், நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் புரிந்து கொள்ளணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் புரிந்து கொள்ளதோடு மட்டுமல்ல, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ளணும். பாடுகளின் ஐக்கியம், நான் அதை அறிந்து கொள்ள நான் என்ன பண்றேன்? நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அந்த தெய்வ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறதை இந்த மாலை நேரத்துல நான் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் விட்ட வந்தா எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி நாம் ஏதோ சுமார கர்த்தருடைய வார்த்தைய ஆங்காங்கே நாம் வைத்துக்கொண்டு நாம் தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி நினைக்கிறோம். இன்றைக்கு மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாய் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் அவரை பரிபூரணமாய் நேசிக்க முடியும். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இன்றைக்கு பிதாவை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், குமாரனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடை இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய ஜெபங்கள் அநேக டைம்ல பாத்தீங்கன்னா அநேகர் சொல்றாங்க ஏசப்பா அப்படிங்கிறாங்க. பைபிள் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. ஏசப்பான்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இல்லை. ஏனென்றால் தேவனை நாம் அறிந்து கொள்ளவில்லை, திருத்துவ தேவனை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அந்த தெளிவான அறிவு நமக்கு வந்தாதான் அந்த அறிவு நம்மை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய், அவருடைய வல்லமைக்கு நேராய், அவருடைய உயிர்த்தெழுந்த அன்புக்கு நேராய், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு நேராய் நடத்தும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய இருதயத்தை அறிந்து புரிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆமென். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்துக்கும் போது
அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அங்கே சவுல் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு விரோதமாய் அவன் போர் சேவகர்களை கூட்டிக் கொண்டு போகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம், 1 சாமுவேல் 26வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சவுல் தாவீதனுடைய கரத்துல அங்கே அவன் கொடுக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 டைம்ல அவனை கொலை செய்வதற்காக ஓடி வருகிறான். ஆனால் ஒரு டைம்ல அவன் அந்த கெபிக்குள்ள இருக்கும்போது மலாஜாதிக்கு அந்த இது வரும்போது அங்கே அவனோட மாட்டிக்கொள்றான். ஆனால் இன்னொரு டைம்ல பாளையத்துல அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அங்கே அவன் தாவீது போகிறதை நாம் பார்க்கிறோம். 2 டைம்ல அங்கே தாவீதோடு கூட இருந்த மற்றவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் உன் சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுத்த நாள் இதுவே, அவர் சொன்ன நாள் இதுதான், அதனால நம்ம அவனை கொன்றுருவோம் அப்படின்னு சொல்லி அங்க 2 டைமும் அவனு சொல்றாங்க. ஆனா தேவனுடைய இருதயத்தை அறிந்த தாவீது, தேவனுடைய உள்ளத்தை அறிந்த தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மீது என் கையை போட மாட்டேன். அவரே மறிக்கணும், அல்லது அவரே யுத்தத்துல மடியணும், அல்லது கர்த்தரே அவருடைய வாழ்க்கையில பனிஷ்மெண்ட் கொண்டு வரணும். ஏன் கை அவன் மீது போடாது என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வெளிப்பாடு எப்படி தாவீதுக்கு வந்தது? தேவனை அறிந்து கொண்டார், தேவனை அதிகமாய் அறிந்து கொண்டார். அதனால்தான் கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய உள்ளத்திலே இருந்த காரியத்தை தாவீது புரிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 50வது வசனம் 51வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே அந்த கெத்செமனே தோட்டத்துல பிடிக்க வந்த அந்த போர் சேவகர்கள், அவர்கள ஒருத்தன் ஓடி வந்து அவரை பிடிக்க முதல்ல அவன் தான் அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு அவர் மேல கை வைத்திருக்கலாம். மல்கூஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். பேதுரு உடனே என்ன பண்ணுகிறார்? வாளை எடுத்து அவனுடைய காதை வெட்டுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உடனே அவனுடைய காதை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த அன்பை புரிந்து கொண்ட தாவீது அங்கே தன்னுடைய எதிரியாக இருந்த சவுலை அவன் கொல்லாதபடி தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை குறித்த தெளிவான அறிவு வரதான் நாம் தேவன் மீது அன்பு செலுத்த முடியும். தேவனை நாம் பரிபூரணமாய் அறிந்து கொள்ளும் போதுதான் நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உயர்ந்த அடைக்கலம். அன்னைக்கு தாவீதனுடைய வாழ்க்கையிலே சீயோன் கோட்டையை கர்த்தர் பிடிக்க வைத்தார். அநேகரால சீயோன் கோட்டையை பிடிக்கவே முடியல. ஒருவேளை யோசுவாவின் நாட்கள்ல கூட அவங்களால சீயோன் கோட்டையை பிடிக்க முடியல. ஆனால் தாவீதுக்கு கொடுத்தார். ஏனென்றால் தாவீது அவருடைய உள்ளத்தை அறிந்திருந்தார், தேவனை அதிகமாய் அறிந்திருந்தார். அந்த அறிவினால், அந்த அன்பினால், அது தன்னுடைய வாழ்க்கையில அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த வாழ்க்கையில அவன் நடக்கும்போது கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார். இந்த மாலை நேரத்துல நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்களா? திருத்துவ தேவனை அறிந்திருக்கிறீங்களா? கர்த்தரை குறித்து இதை அநேகர் கர்த்தர் நான் வேதத்துல வாசிக்கிறேன், ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாததினாலதான் இன்னைக்கு தவறான காரியங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், சிக்கலுக்குள்ளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறாங்க. ஏனென்றால் என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். எது செய்யணும், எது செய்யக்கூடாது,
வேதத்துல தெளிவா எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தரணும்னா நாம் வேதத்தின் தியானங்களையும் நாம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலையும் வளருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அந்த ஞானத்தை கொடுக்கிற அறிவை கொடுக்கிற அந்த அறிவை அவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். அப்படி அந்த அறிவினால், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அறிவினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது கர்த்தரை பரிபூரணமாய் நாம் நேசிப்போம். அதன் பிறகுதான் அந்த சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள் அது கர்த்தரே சொல்லுகிறார். நான் அந்த வாக்குத்தத்தங்களை வாசித்து நாம் எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். நாம் தேவனோடு கூட நடக்கும்போது, அவரை குறித்த தெளிவான அறிவோடு கூட அவர் மீது பரிபூரணமாய் அன்பு செலுத்தி நாம் வாழும்போது நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு கூட அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். எதிரியை நமக்காக அவர் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை எதிரிகளுக்கு முன்பதாக நம்முடைய பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த காரியங்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற அநேக காரியங்களை பார்த்தோம். 2 காரியம், மிக முக்கியமான காரியம். ஒன்று, அவரை குறித்த அறிவு. கர்த்தரை குறித்து அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவரை அறிந்து அந்த பரிபூரண இன்டிமசி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த உடன்படிக்கைக்குள்ள நான் வந்து பரிபூரணமாய் அவரை நேசித்து அவரை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் இந்த பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருவார். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல இந்த மாலை நேரத்துல முழங்காற்படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். 91ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த வேத பகுதிகளை நாம் மனப்பாட செய்து வைத்திருக்கலாம். இதிலெல்லாம் அவரை குறித்த அந்த அறிவுக்குள்ள வரும் பொழுதுதான், அவரோடு கூட அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள வரும்போதுதான் இந்த மாலை நேரத்துல விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்போம். எனக்கு அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் விட்டு விட வேண்டியதாக இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசா பாசங்கள், மாம்சத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்களுக்குள்ளே சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட இந்த புதிய மாதத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆண்டவரை கேட்போம், வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரை மோடு கூட அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள அதிகமாய் அறிந்து, ஆண்டவரே அந்த அன்புக்குள்ள வர எனக்கு கிருபை தாங்க. கையில உயர்த்தி கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தான் அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த அன்பை கொடுக்கிறவர் அவர். வாயை திறந்து கேட்க, உமனை அதிகமா அறிஞ்சு கொள்ள, உமனை அதிகமா புரிந்து கொள்ளணும். எனக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் அகற்று. எனக்குள்ள விட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. மாம்சத்தின் காரியங்கள் அழிக்கப்படணும், உலகத்தின் சிற்றின்பங்கள் அழிக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும்.
உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளணும். உம்மை அதிகமாய் நான் புரிந்து கொள்ளணும். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நேசிக்கிறபடியா, அவன் என் மீது அன்பு கூறுகிறபடியா, அவன் என்னை வாஞ்சிக்கிறபடியா நான் அவனோடு கூட இருந்து அவனை விடுவிப்பேன். மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே, உம்மை என்னால நேசிக்க முடியல, உம்மை என்னால நேசிக்க முடியல, என் குறைவை மன்னிங்க. உள்ளத்தின் ஆழத்துல முழங்காற்படிட்டு நாம் கேட்போம். உம்மை என்னால நேசிக்க முடியல, உடைய வார்த்தையின்படி என்னால நடக்க முடியல, எனக்கு உதவி செய்யும். உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நேச ஆவி எனக்கு தாரும். ஆண்டவரே, உன்னத பாட்டுல நாங்கள் வாசிக்க கேட்டோமே, விருந்து சாலைக்குள்ளே நான் கடந்து சென்றேன், என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசம். உங்களுடைய அன்பின் கொடி, கிறிஸ்துவின் அன்பின் கொடி, அந்த சிலுவை நேச கொடி என் மீது எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், பறந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க பிள்ளைங்க மீது பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர் வாயை திறந்து நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பின் கொடி, அந்த அன்பின் கொடி பறக்கட்டும், பறக்கட்டும். எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்பும், கிறிஸ்துவின் அன்பினால் என்னை நிரப்பும். ஆவியிலே உம்மை ஆராதிக்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்மை ஆராதிக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஏதோ பாடினோம் போனோம் அப்படி அல்ல, ஆவியிலே நாம் ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி கேளு. அது தேவ மனுஷன் ஆவியிலே ஆராதித்தார். ஆவியிலே உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார், மகிமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்க. உன்னதமானவரின் மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் ஆண்டவரே, உம்மால நான் நடத்தப்படணுமே, உம்மால நான் நடத்தப்படணுமே, எங்க குடும்பம் உம்மால நடத்தப்படணுமே. அர்ப்பணித்து கேள், அர்ப்பணித்து கேள். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நடத்துங்க, எங்க பிள்ளைங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்கள் அடைக்கலம், நீர்தான் நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர்தான் எங்கள் தேவன். ஆண்டவரே, எங்களை நடத்து, ஆண்டவரே, எங்களை நடத்து. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், 91ஆம் சங்கீதத்திற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்தது நீங்க. உங்களுடைய பாதத்திலே விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டது. தெய்வகுமாரனுடைய ரத்தம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கிறிஸ்துவின் மறைவிலே எங்களை மூடிக்கொள்ள. வாயை திறந்து கேள், வாயை திறந்து கேள். கிறிஸ்துவின் அன்பு என் நெஞ்சில பொழியட்டும் ஆண்டவர். கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்புங்க, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்புங்க. அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட ஊற்றப்பட கட்டுகள் மறையும், கட்டுகள் மறையும். பலவீனத்தின் ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறும். கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் அறிந்து கொள்ள கிறிஸ்துவின் அன்பினால், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட பலவீன கட்டுகள் முறிக்கப்படும். குடும்பங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் அழிக்கப்படும். அவன் என்னை வாஞ்சிக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், விடுவிக்கிறவர் கர்த்தர், விடுவிக்கிறவர் கர்த்தர். தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி இருக்கிறார். எதற்காக? விடுதலை செய்வதற்காக, விடுதலை செய்வதற்காக. நம்முடைய தீர்மானத்தில் ஆழமாய் நாம் தீர்மானத்தில் இருக்கும்போது விடுதலை செய்கிறவர் கர்த்தர், விடுதலை செய்கிறவர் கர்த்தர். அதனுடைய கூரை முறிப்பார். இன்றைக்கு அதனுடைய கூரை முறிப்பார். பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் கற்பங்களை திறப்பார். கர்த்தர் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளு. இந்த மாலை நேரத்துல எதுல உங்களுக்கு விடுதலை, எதுல விடுதலை? கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்துல ஒரு விடுதலை வேணும். நான் உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிறேன்,
உம்மை நான் வாஞ்சித்து வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ஒரு விடுதலையை தாங்க. நீங்க தான் விடுதலை செய்கிற கர்த்தர், நீங்க தான் விடுதலை செய்கிற கர்த்தர். நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். மன துருகுவீராக, மன துருகுவீராக. இந்த மாலை நேரத்துல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும், பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. நீங்க தான் விடுதலை செய்கிறவன். எல்லா போராட்டங்கள், போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள், வீசால இருக்கிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறைவதாக. பைனான்ஸ்ல இருக்கிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே மறையட்டும், மறையட்டும். பிசாசினாலே வருகிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய விடுதலை, கிறிஸ்து இயேசுவின் விடுதலை, கிறிஸ்து இயேசுவின் விடுதலை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிற கர்த்தர், விடுதலை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலை செய்கிற கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, விடுதலை செய்கிற பரிசுத்த பிதாவாகிய தேவன் இப்பொழுது, இப்பொழுது எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும், உயர்ந்த அடைக்கலத்துல என்னை வையும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. அவன் என்னை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கிறவன். அவருடைய கரம்தான் நம்மை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவன். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்துகிறவர் அவர்தான், அவர்தான் நிறுத்துகிறவர். கண்மலையிலே நம்மை நிறுத்துகிறவர் அவர்தான். உள்ளத்தின் ஆழத்துல கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்தும் ஐயா, என்னை உயர்த்தும் ஐயா, என் குடும்பத்தை உயர்த்தும் ஐயா, பிள்ளைகளை உயர்த்தும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஒரு உயர்ந்த அடைக்கலமாகிய கிறிஸ்துவுக்குள்ள எங்க குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க, எங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. நீங்க தான் உயர்ந்த அடைக்கலம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்துல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஜெபங்கள் முன்பதாக வரட்டும். அவர்களை உயர்ந்த அடைக்கலமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வைத்துக் கொள்ளும், வைத்துக் கொள்ளும். சத்துரு தொடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் பாதுகாப்பு, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் பாதுகாப்பு கர்த்தாவே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை ஆராதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் மைமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, மைமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே சங்கீதம் 91 வாசித்து தியானித்த எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பரிபூரணமாய் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் பூரணமாய் வெளிப்படுவதாக நம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவரை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய பூரண ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 91
14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் பூரண ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ so much. God bless you.